கோடி கோடி அத்தனை லீக்கேஜ் ஆயிட்டு இருந்துச்சு 5 வருஷம். எவனாவது நின்று கேட்டிருக்கீங்களாடா? எத்தனாயிரம் கோடி லீக் ஆயிருக்குதுடா. எத்தனாயிரம் கோடி. திருவண்ணாமலையில் ஒரு பாலை அடிச்சுட்டு போச்சேடா 16 கோடி கட்டி. எவனாவது போய் அங்க கொடி பிடிச்சிட்டு நின்னீங்களா? எவனாவது கேஸ் போட்டீங்களா? அதுக்கு இவ்வளவு பெரிய அரசு பணத்தை வீண் பண்ணிருக்கேன்னு கேஸ் போட்டீங்களாடா? நாம் தமிழர் யாராவது ஒருத்தன்? நியாயமானவன் தானே நீங்க? ஏன் அதெல்லாம் அரசு பணம் இல்லையா? அதெல்லாம் எங்க பிரைவேட் சிங்கப்பூர்ல இருந்து வருதா பணம்? இல்ல எங்க சும்மா கொண்டு வந்து தந்துட்டு போறாங்களா? இந்த உங்களுக்கு வருதே அந்த மாதிரி சும்மா கொண்டு வந்து தந்துட்டு போறாங்களா? இந்த வன்மத்துக்கு மக்கள் உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது, ஓட்டு மிஷின்ல பதில் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஓட்டு மிஷின்ல இருந்து பதில் வந்துட்டே இருக்கும். அந்த ஜீரோங்கிறது நிரந்தரமா நிலைக்கும். நிலைக்காமலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வன்மம் முடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க நீங்க. எவ்வளவு கேவலம் என்ன! நெஞ்ச புடைச்சு இப்படி தட்டுறது, இப்படி 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 இப்படிங்கிறது. ஈழத்தமிழர் கேட்டா உங்களை பத்தி ஒரு பையன் நல்லா சொல்ல மாட்டாங்களே. நீங்க ஈழங்கிறீங்க. ஈழத்துக்கு என்ன பண்ணீங்க? நீங்க என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சீங்க நீங்க? ஈழத்தமிழர் கேட்டா எல்லாருமே கடுப்பா வராங்க. இவங்கனாலதான பிரச்சனையேங்கிறாங்க. கடவுள் இருக்கான், இயற்கை இருக்குது, காலம் இருக்குது. அது நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லும்.